வணக்கம் டு வி ஸ்குவாட். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம சேனலில் ஒரு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்டேட்னா, நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா உங்களை போட்டு இன்ஸ்டா பண்ண நான் விரும்பலை, அப்டேட்னு சொல்லி வெறுப்பேற்ற விரும்பலை. ஸோ வேறு ஒன்றும் இல்லை டு வி ஸ்குவாடு. அது என்னன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கதையை கேளுங்க, அப்புறம் நான் அதை ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? சாதாரண மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும், ஒரு நல்ல காஸ்ட்லியாக பைக் வாங்கணும், ஒரு நல்ல பைக் வாங்கணும், கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசைலாம் இருக்கும். அப்படி ஒரு மிடில் கிளாஸ் பையன் வண்டி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், பைக் மட்டும் வாங்க மாட்டான். இன்கேஸ் அவன் பேஷனேட்டாக யூடியூப்பில் ஒரு விஷயத்தில் இறங்குறான்னு வச்சுக்கோங்க, இல்லை அவன் பேஷனேட்டாக ஒரு பைக்கராக இறங்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவனுக்கு ஒரு சில சேஃப்டி திங்ஸ்லாம் தேவைப்படும். லைக் பொதுவாகவே வண்டி வந்து ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃப்டி தேவைப்படும். ஸோ சேஃப்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும். எப்படி சொல்கிறது, 1.5 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குறோன்னா அதுக்கு சேஃப்டி வேணும். இல்லை ஏதோ ஒன்று இடக்கு முடக்கா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கும் இழப்பு, நம்ம குடும்பத்துக்கும் இழப்பு. அந்த இழப்பு வந்து எதாலையும் ஈடு கொடுக்க முடியாது, கரெக்ட் தானே? ஸோ எவ்வளவோ காசு போட்டு வண்டி வாங்குகிறோம், ஒரு சேஃப்டிக்காக காசு போட்டு பொருள் வாங்குறது தப்பு இல்லை. அதுவும் என்னென்னா, கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டு வாங்கினா அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா எப்படி சொல்ல, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட்லியாக வாங்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருளோட தரமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அதோட சேஃப்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறேன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை டு வி ஸ்குவாடு, நம்ம புதுசாக ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். ஸோ மன்னிச்சிருங்க டு வி ஸ்குவாடு, நான் சொல்லப்போனால் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு டைமும் கிடைக்கல வீடியோ எடுக்க. ஸோ இந்த வீடியோவே கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். அண்டு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 1 வீக்குக்கு. என்ன ஹெல்மெட்டுன்னு பார்க்குறீங்களா? காட்டுறேன். நல்லா இருக்கா டு வி ஸ்குவாட்? SMK ஸ்டெல்லார் மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 4.3K இதோட ரேட். நான் இது வந்து ஆஃபரில் 3200 வாங்கினேன். உங்களுக்கு பில்லும் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பின்லாக் வைசரோடு வந்துடும். ஸோ இந்த ஹெல்மெட்டுக்கு நான் டீட்டெயிலாக ரிவ்யூ போடுறேன். ஸோ ஒரு மேக்ஸிமம் இந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் பொறுத்துக்கோங்களேன். நான் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 400 கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்கேன். ஒர்த், ரொம்ப ரொம்ப ஒர்த். ஏன்னா காசு செலவு பண்ணி வாங்குகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் ISI சர்டிஃபைடும் வந்துடுது, டாட் சர்டிஃபைடும் வந்துடுது. ஐ மீன் 0 paint standard, ஓகேங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ நான் டெஃபினட்டாக போடுறேன். ஒரு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் பொறுத்துக்கோங்களேன், நான் டீட்டெயிலாக போட்டுடுறேன். இதில் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன 2V ஹெல்மெட்டோடு இருந்துகிட்டே வேறு எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒன்று இருக்குது. க்ளவுஸு ஸ்டட்ஸில் தான் வாங்கியிருக்கேன். பட்ஜெட் ரொம்ப டைட் டு வி ஸ்குவாடு. என்ன தான் வந்து ஒரு சிலருக்குலாம் நம்ம கஷ்டம்லாம் புரியாது. நம்ம ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுவோம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் டு வி ஸ்குவாடு வாழ முடியும், ஓகேவா? மற்றவங்களுக்காகலாம் வந்து நம்மளால் எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் தான் வந்து என்னாலே பண்ண முடியும். நானே வந்து என் பேரண்ட்ஸ் டைவில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நிறைய பேர் என்னமோ சொல்கிறாங்க, எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. ஸோ நானே வந்து ஃபோன் செட்டப்பில் தான் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். அது இருக்குது, சாரி. நானே வந்து ஃபோன் செட்டப்பில் தான் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். மைக் இல்லை, ஸோ ஹெட்ஃபோன்ஸை தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் உங்களுக்கு செட்டப் பற்றியே வந்து விலாகில் அதே ஒரு விலாகாக எடுத்து போட்டிருக்கேன், எப்படி வந்து மொபைல்லே பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்கிரேட் பண்ணணும் டு வி ஸ்குவாடு. ரொம்ப பேசுகிறாங்க ஒரு சிலர்லாம், மரியாதை குறைவாக தரக்குறைவாலாம் பேசுகிறாங்க. நான் அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுறதில்ல, ரெஸ்பாண்ட் மட்டும்தான் பண்ணுறேன்.
ஏன்னா சொன்னாலும் புரியாது. மிடில் கிளாஸ் பையனோட கஷ்டம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு சிலருக்கெல்லாம் புரியவும் புரியாது. யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கோம், ரிவ்யூ போடுறோம் அப்படின்னா பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் மேலே வரவங்க. ஸோ சொல்கிறேன், டூ ஸ்குவாட் நிறைய பிரச்சனைகள் நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன் டெய்லியும். ஸோ உங்களுக்கும் தெரியணும்ல, சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் டூ ஸ்குவாடு, என்ன தான் வந்து ஒருத்தவங்க பண்ணுற விஷயம், ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் குறை கண்டுபிடிக்காதீங்க. அவங்களால முடிஞ்ச அளவு அதை பண்ணுறாங்களா அதை பாருங்கள். அதை அப்ரிஷியேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய நல்ல மனசு. அண்டு மற்றவங்கள தரக்குறைவாக பேசாதீங்க. வாடா போடா அப்படின்லாம் பேசாதீங்க. வயசில் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்து பேசுங்க. நீங்கள் பேசுவீங்க கண்டிப்பாக. டூ ஸ்குவாடு நம்மலாம் வேறு மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் எல்லாருக்கும், ஓகேவா? ஸோ பட்ஜெட் டைப் டூ ஸ்குவாடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டட்ஸில் தான் வாங்கினேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு சாரி டூ ஸ்குவாடு, இது ஆல்மோஸ்ட் ஒரு 700 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா இருக்குது டூ ஸ்குவாட். நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போட்டு ஓட்டினேன். நம்ம அப்படியே மேட்சிங்காக எடுத்துட்டோம். இது காட்டுறேன் அப்படியே ஹெல்மெட்டுக்கு மேட்சிங்காக ஜினோன் கலரில். ஸோ இதுவும் அதே கலரில் எடுத்துட்டோம். ஸோ இது குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஒன்றுமே எல்லாம் போய் கீழே விழுந்தாடி வாங்கிறதுக்கு இது எவ்வளோ சேஃப். அண்ட் வந்து நான் ரொம்ப வெளியே சுற்றுறதுனால எனக்கு டேன் ஆகிடுச்சு ஸ்கின்லாம். லைக் இங்கே இருக்கிற ஸ்கின்னோட கலரும் இங்கே இருக்கிற ஸ்கின்னோட கலரும் கொஞ்சம் ரொம்பவே டிஃபர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் வாங்கினேன். ஸோ இதை போட்டு வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் வாங்கினேன். ஸோ இந்த ஹெல்மெட்டை போட்டு இதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் டூ ஸ்குவாடு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு என்ன கொடுத்தாங்க அதில்? ஹெல்மெட்டுக்கு வாரண்டி அண்டு மேனுவலு, அப்புறம் SMKவோட ஸ்டிக்கரும் கீச்செயின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சொல்லப்போனால் நான் வந்து இது உங்களுக்காகவே அன்பாக்ஸ் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், யூஸ் பண்ணிட்டேன், கோச்சிக்காதீங்க. அண்டு இதுதான் டூ ஸ்குவாட் பில்லு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தெரியுங்களாச்சு டோட்டலாக காட்டுறேன். 4590 சம்திங் ஆச்சு. இது வந்து எதுக்குன்னா ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸ்க்கு மட்டும். ஸோ இது செப்பரேட்டாக வாங்கினா இது 130 ருபீஸ் நினைக்கிறாமா, 130 ருபீஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அண்டு இன்னொரு விஷயம், நான் இது எங்கே வாங்கினேன்னா நம்ம தரமணியில் வந்து கேஸ் பொட்டேக்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அவங்ககிட்ட தான் வாங்கினேன். சொல்லப்போனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 4300, ஓகேங்களா? எனக்கு 10% டிஸ்கவுண்ட்டோட சரிங்க. சொன்னால் ஒரு சிலர்லாம் நம்ப மாட்டாங்க, நான் போய் சொல்கிறேன்னு வாங்க. நான் ப்ரூஃபோட காட்டுறேன். ரேட் பார்த்துக்கோங்க, கிளியராக தெரியாது, பட் எனக்கு ஜூம் பண்ணுறேன். 4300 10% ஆஃபர் போட்டிருக்கா. ஸோ நான் வாங்கினது தெரியுமான்னு தெரியலையே, எனக்கே கிளியராக தெரியல. டூ ஸ்குவாடு நீங்கள் ரொம்ப பாவம். நீங்கள் நான் சொன்னால் நம்புவீங்க, அதுவே போதும் எனக்கு. ஸோ ஒரு 4300க்கு ப்ரைஸ், இதோட ஒரிஜினல் ப்ரைஸ், ஓகேங்களா? 10% ஆஃபரோட நான் 3200க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கடை இப்போ செக் பண்ணி பாருங்கள், அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. SMKலேருந்து பில்மோலா, அப்புறம் பெல்லு, அதுக்கப்புறம் ஸ்டட்ஸு, ஸ்டீல் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து வீகாலாம் இந்தியன் பிராண்டு. ஸோ பாப்புலர் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெல்லு, LS2, அப்புறம் வந்து SMK, ஆக்சிஸு, பில்மோலா, அப்புறம் நிறைய இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. ஆக்ஸாரு எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா சீரீஸும். ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 700 ஆரம்பித்து 23,000 வரைக்கும் இருக்குது. AGVயில் இப்போ இருக்கிற பாப்புலர் டிசைன்ஸும் இருக்குது. ஸோ
போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நல்லாவும் பேசுகிறாங்க. அண்டு இது ஒன்றும் ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை, நான் காசு போட்டு வாங்கினது. அங்கே வந்து ஆஃபர் பண்ணி தராங்க, நான் மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடாதுல்ல, உங்களுக்கு தெரியணும்ல, அதான் சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்டு இது உண்மையிலேயே நான் வந்து 3200 தான் வாங்கினேன். ஒரிஜினல் ப்ரைஸ் 4300. அண்டு இதெல்லாம் ஆஃபர் பண்ணி தரல அவங்க, ஓகேங்களா. ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து ரைன் ஆக்சுவலி 1200 சம்திங் இருந்தது, அதுவே வாங்கியிருப்பேன். ஸோ அதுதான் 2V ஸ்குவாடு. நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஸ்லீவ்ஸ், க்ளவுஸ், ஹெல்மெட்டு. நான் ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. நானும் அண்ணா தான் போயிட்டுருக்கோம். அவர் பல்சர் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். நான் கீழே இது எடுத்துட்டிங்களாண்ணா, கால் வைக்கிறது இருக்கா? ஸோ கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ வண்டி தான் பார்க்க போயிட்டுருக்கோம். 125 NS அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் 150 ட்வின் டிஸ்க்கு. ஸோ எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கார். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ 2V ஸ்குவாடு நம்ம புது SMK ஸ்டெல்லார் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அண்ட் ஆங்கிளும் கரெக்டாக இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள். பழைய ஹெல்மெட்டை கம்பேர் பண்ணுறப்போ இல்லை விண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு. இன்கேஸ் கேமரா ஆங்கிள் சரியாகலனா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு தெரியல எப்படி இருக்குன்ட்டு. சரியாகலைன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிட்டு எடுப்போம். ரோடு இந்த சைடு கொஞ்சம் மோசம் 2V ஸ்குவாடு. ஸோ மெயின் ரோடு வந்தாச்சு, நம்ம போக வேண்டியது தான் குரோம்பேட்க்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா குரோம்பேட்டில் இருக்கிற பல்சர் ஷோரூம் போயிட்டுருக்கோம். ஸோ ஐ மீன்ஸ் பஜாஜ் ஷோரூம். ஸோ எதுக்கு போகிறோன்னா அண்ணா வந்து வண்டி எடுக்கலான்னு இருக்கார், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் ஃபுல் ரைடிங் கியர்ஸோடு போயிட்டுருக்கோம் 2V ஸ்குவாடு. ஐயோ ஒரு நிமிஷம், மிரர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது சரியாக காட்டல, என்னன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இது வாரண்டி கிளைம் பண்ணணும் 2V ஸ்குவாடு. மிரர் வந்து சரியில்லை, கொஞ்சம் பேசணும் ஷோரூமில், ஏன்னா அது க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ நான் ஃபுல் டைட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிரரை ஓப்பனில். ஸோ அதுதான் ஒரு இஷ்யூ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு விஷயம் பார்க்காம எடுத்தேன்ட்டு. எப்படி இருக்குது 2V ஸ்குவாடு பாருங்கள், நல்லா இருக்கா? புது க்ளவுஸு, அண்டு எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து விண்ட் நாய்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹெல்மெட்டில். உங்களுக்கு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை, லைக் வந்து ப்ராப்பராக இருக்குது. அண்டு ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு தெரியல, அவுட்புட்டில் தான் தெரியும். ஸோ அவள் தான் 2V ஸ்குவாட் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சொல்லப்போனால் இது 2 வீடியோவாக தான் போடலான்னு பார்த்தேன், பட்டு எதுக்கு ஒரே வீடியோவில் முடிச்சிடலான்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை 2V ஸ்குவாடு. ஸோ இந்த ஹெல்மெட் பற்றி நான் டீட்டெயிலாக ரிவ்யூ போடுறேன் சீக்கிரமாக. அண்ட் இந்த க்ளவுஸ் பற்றியும், அண்ட் இதில் இந்த ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேசுவோம், ஓகேவா?